தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். SSC CGL எக்ஸாம் வரப்போகுது. SSC MTS எக்ஸாம் செப்டம்பர் மாசம் பிளஸ் ரயில்வே எக்ஸாம்ஸ்ல வெயிட்டிங்ல இருக்கு. ரைட்டா? இந்த ஆகஸ்ட் மாசமும் செப்டம்பர் மாசமும் SSC எக்ஸாம் எழுத போறவங்க, அதாவது தமிழ்நாட்டுல SSC எழுத போறவங்களுக்கு திருவிழானே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கோலாகலமா கொண்டாட வேண்டிய 2 மாசம், ஆகஸ்ட் மாசம் செப்டம்பர் மாசம். எல்லாமே வெறித்தனமா படிச்சிட்டு இருப்பீங்க. SSC எக்ஸாம் எப்படியே டயர் 1 டயர் 2 சொல்லிட்டு கிராக் பண்ணணும்னு சொல்லிட்டு படிச்சிட்டு இருப்பீங்க. இந்த வகுப்புல இந்த வீடியோல SSC CGL MTS வரப்போற ரயில்வேஸ் பிளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாம்ஸும் காமன் ஆகக்கூடிய GS பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே, ஜெனரல் ஸ்டடீஸ் பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகேவை ஒரே வீடியோல பொளந்து கட்ட போறோம். ஜெனரல் ஸ்டடீஸ்னா பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், INM, ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, சயின்ஸ் சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கோட சேர்த்து பொளந்து கட்ட போறோம். MCQ வடிவத்துல ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்க போறோம். அதை வச்சு அந்த கொஸ்டின் கூட பின்னணி என்ன, பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்ல போறேன். அதை வச்சு வரப்போற எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயும் வந்து நீங்க அடிச்சு தூக்க போறீங்க. ரைட்டா? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரே வீடியோல பொளந்து கட்ட போறோம். டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் which article, அதாவது MCQ வடிவத்துல ஒவ்வொன்றா கொண்டு போலாம். Which article of the Constitution of India provides protection of life and personal liberty? Protection of life and personal liberty எந்த ஆர்டிகல் சொல்லிட்டு நேரடியாவே கேக்குறாங்க. ஆர்டிகல் 21 is the answer. சரி, இத சம்பந்தப்பட்ட மற்ற பின்னணி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இந்த protection of life and personal liberty, அதாவது ஆர்டிகல் 21ங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல், அடிப்படை உரிமைகள். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எந்த நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி எக்ஸாம்ல கேட்பாங்க. அமெரிக்கா நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எந்த பகுதி பார்ட்னு கேட்பாங்க. பார்ட் 3. சோ பார்ட் 3 அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது. ஆர்டிகல் 21 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கூடிய ஒரு ஆர்டிகல். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதாவது மேக்னா கார்ட்டா, அதாவது இந்தியாவின் மகாசாசன சட்டம் சொல்லுவாங்க. எது அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகளை. சரி, இது எல்லாமே ஞாபகம் வச்சுங்க. அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது. பார்ட் 3 ஆர்டிகல் 21 வந்து ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. மேக்னா கார்ட்டா எதுன்னு கேட்டாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ரைட்டா? இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ங்கிறது ஜஸ்டிசபிள் நேச்சர், அதாவது தண்டனைக்கு உட்பட்டது. அதாவது இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் ஏதாவது நீங்க உங்களுக்கு வந்து இந்த ஆர்டிகல்ஸ் எதிராக உங்களுக்கு வந்து செயல்பட்டாங்க அப்படின்னா நீங்க கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்ணி உங்களுக்கு நீதியை வந்து பெறலாம். அதான் வந்து ஜஸ்டிசபிள் நேச்சர்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் ஜஸ்டிசபிள் நேச்சர். ஆனா டிபிஎஸ்பின்னு ஒன்று இருக்கு, அரசுக்கு வழிகாட்டும் எதுவுமே கொடுப்பார்கள், அது நாட் ஜஸ்டிசபிள் நேச்சர். இதுவே ப்ரீவியஸ் கொஸ்டின். ரைட்டா? அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முக்கியமான ஆர்டிகல் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 14 வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு சொல்லுது, சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் சொல்லுது. ரைட்டா? அதுமாதிரி ஆர்டிகல் 17 பொறுத்த வரைக்கும் அபாலிஷ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, ஆர்டிகல் 18 பொறுத்த வரைக்கும் அபாலிஷ் ஆஃப் டைட்டில்ஸ், ஆர்டிகல் 19 பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேச்சுரிமை, ஆர்டிகல் 25 பொறுத்த வரைக்கும் மதத்தை பரப்பலாம் பின்பற்றலாம் சொல்லக்கூடிய மத உரிமைகள் ஆர்டிகல் 25, ஆர்டிகல் 29 பொறுத்த வரைக்கும் கல்ச்சுரல் ரைட்ஸ், ஆர்டிகல் 30 பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் ரைட்ஸ், ஆர்டிகல் 31 வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு இருந்திருக்கும். ஆனா இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் 31 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் வந்து தூக்கிட்டாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து தூக்கிட்டு அதை வந்து 300A போட்டார். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ரைட்டா? ஆர்டிகல் 31 வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு தான் இருந்திருக்கும். ஆனா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்ல இத ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து தூக்கிட்டு 300A சொல்லிட்டு தனியா போட்டார். இது ஒரு லீகல் ரைட். இப்ப ரைட் டு ப்ராப்பர்ட்டி என்ன ரைட்ஸ் கேட்டாங்கன்னா லீகல் ரைட்ஸ். சரியா? ஒரு கொஸ்டின் தான், நான் பல கொஸ்டின் நம்ம படிச்சிடணும். அதுமாதிரி ஆர்டிகல் 32 வந்து என்ன அப்படின்னா ரிட் ஜுரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றத்தின் நீதி பேராணை. ஆர்டிகல் 32, இந்த ஆர்டிகல் 32 வந்து சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொன்னது யாருன்னு கேட்பாங்க, அம்பேத்கர். ஆர்டிகல் 32 வந்து சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஆன்மான்னு சொன்னவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். சோ ஒரே கேள்விதான், பல விஷயங்களை படிச்சாச்சு. ரைட்டா? சொல்லுங்க, அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்கா. எந்த பார்ட்? பார்ட் 3. ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி என்ன? ஆர்டிகல் 21. மகா சாசனம் சட்டம் மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா எது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஜஸ்டிசபிளா நாட் ஜஸ்டிசபிளா? ஜஸ்டிசபிள். ஆர்டிகல் 14 என்ன? ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆர்டிகல் 17 என்ன? அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. 18 என்ன? அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். 19 என்ன? அபாலிஷ் இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். 19. 21 என்ன? பர்சனல் லிபர்ட்டி. 25 என்ன? ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், எந்த மதத்தையும் பின்பற்றலாம் பரப்பலாம். 29 என்ன? கல்ச்சுரல் ரைட்ஸ். 30 என்ன? எஜுகேஷனல் ரைட்ஸ். 32 என்ன? சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இதெல்லாம் முக்கியமான ஆர்டிகல்ஸ். சரியா? இந்த முக்கியமான ஆர்டிகல்ஸ் தரவா படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப அடுத்த கேள்வி போலாம். Which of the following is a dark reddish colored stone used as a raw material in aluminum smelting? Aluminum smeltingல எது வந்து raw material யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பார்த்தாலே அடிச்சிடலாம். அலுமினியம்கான சீஃப் ஓர் எது அப்படின்னா பாக்சைட். பாக்சைட் இஸ் த ஆன்சர். ரைட்டா? பாக்சைட்டுக்கான மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னா Al2O3.2H2O. இதான் பாக்சைட்டுக்கான மாலிகுலர் ஃபார்முலா. அலுமினியம்கான அட்டாமிக் நம்பர் என்னன்னு கேட்பாங்க, 13. அலுமினியம்கான அட்டாமிக் நம்பர் எது அப்படின்னா 13. ரைட்டா? இந்த பாக்சைட் இந்தியால எந்த மாநிலத்தில் அதிகமா காணப்படுதுன்னு கேட்பாங்க, ஒடிசால காணப்படுது. ஒடிசால காணப்படுது. அலுமினியமை உருவாக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்டோட கம்பெனி பேர் என்னன்னு கேட்பாங்க, நால்கோ. அதாவது நேஷனல் அலுமினியம் கம்பெனி நால்கோ. 1981 1981 அமைச்சிருப்பாங்க. ஒடிசால தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. நால்கோ
ரைட்டா, நேஷனல் அலுமினியம் கம்பெனி. இதெல்லாம் வந்து கூடுதலான சில விஷயங்கள். சரியா? ஸோ பாக்சைட் அலுமினியம், இந்த அதாவது அலுமினியம் பாக்சைட்ல இருந்து அலுமினியம் வந்து ஸ்மெல்ட் பண்ணி எடுக்கிறாங்களா, இந்த ப்ராசஸ் பேர் என்னன்னு கேட்பாங்க, பேயஸ் ப்ராசஸ். பேயஸ் ப்ராசஸ். ரைட்டா? ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். அலுமினியம்கான அட்டாமிக் நம்பர் 13, Al2O3.2H2O. பாக்சைட்டுக்கான மாலிகுலர் ஃபார்முலா. பாக்சைட் இந்தியாவில் அதிகமாக காணப்படக்கூடிய இடம் வந்து ஒடிசா. நால்கோங்கிறது நேஷனல் அலுமினியம் கம்பெனி, ஃபுல் ஃபார்மே கேட்பாங்க. என்ன ப்ராசஸ்ல எடுப்பாங்க அப்படின்னா பேயஸ் ப்ராசஸ். ரைட்டா? அடுத்த கேள்வி போலாம். Which are the following metals reacts violently with cold water? மெட்டல்ஸ்ல ரியாக்டிவிட்டி வைலண்ட்லி வருது. இப்படி பட்டு எந்த கேள்வி கேட்டாலும், இது ரியாக்டிவிட்டி ஜாஸ்தியா எது இருக்குன்னு கேட்டாலும் பீரியாடிக் டேபிள்ல ஃபர்ஸ்ட் குரூப் தான் அதிகமான ரியாக்டிவிட்டி இருக்கக்கூடிய மெட்டல்ஸ். உங்களுக்கு பீரியாடிக் டேபிள் படிச்சிருப்பீங்க. ரைட்டா? இதான் பீரியாடிக் டேபிள்னா இந்த ஃபர்ஸ்ட் குரூப் இருக்குல்ல, இதான் முக்கியமான குரூப். இதான் வந்து அதிகமா ரியாக்ட் பண்ணும். தொட்டா டக்குன்னு, தொட்டா சினிக்கு மாதிரி ஃபர்ஸ்ட் குரூப் டக்குன்னு ரியாக்ட் பண்ணும். ஆனா இங்க லெஃப்ட்ல இருந்து ரைட் டிராவல் பண்ண இந்த குரூப்லாம் போக போக ரியாக்டிவிட்டி கம்மியா தான் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு போரான் ஃபேமிலி இங்க இருக்கும், போரானு. அடுத்த கார்பன் ஃபேமிலி இருக்கும், அடுத்த நைட்ரஜன் ஃபேமிலி இருக்கும், அடுத்த ஆக்சிஜன் ஃபேமிலி இருக்கும், அடுத்த ஃப்ளோரின் ஃபேமிலி இருக்கும், அடுத்த நியான் ஃபேமிலி இருக்கும். சரியா? இந்த மாதிரி ஃபேமிலிஸ் இருக்குல்ல, அதாவது போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த மாதிரி போக போக ரியாக்டிவிட்டி வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். இங்க தான் ரியாக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஃபர்ஸ்ட் குரூப். ஃபர்ஸ்ட் குரூப்னா என்ன? ஹைட்ரஜன், லித்தியம், என்ன சோடியம், பொட்டாசியம், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்குல்ல, இதான் ரியாக்டிவிட்டி ஜாஸ்தி, போக போக ரியாக்டிவிட்டி கம்மி. இதுல எந்த குரூப் வந்து ஹாலோஜன்ஸ்னு கேட்பாங்க? இந்த ஃப்ளோரின் ஃபேமிலி. ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின்லாம் ஹாலோஜன்ஸ்னு சொல்லுவாங்க. எந்த குரூப்பை வந்து சால்கோஜன்ஸ்னு கேட்பாங்க? ஆக்சிஜன் ஃபேமிலியை வந்து சால்கோஜன்ஸ்னு சொல்லுவாங்க. எந்த குரூப் வந்து மந்த வாயுக்கள், நோபல் கேசஸ் சொல்லுவாங்க? குரூப் நம்பர் 18, இந்த ஹீலியம் ஃபேமிலி. ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான், ரேடான், இதெல்லாம் வந்து நோபல் கேசஸ் சொல்லுவாங்க. சரியா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. அது வந்து குரூப் நம்பர் 18. மொத்தம் 18 குரூப்ஸ் இருக்கும். 7 பீரியட்ஸ், 18 குரூப்ஸ். ரைட்டா? ஸோ இப்போ எந்த மெட்டல்ஸ் வந்து வைலண்ட்லி ரியாக்ட் வித் கோல்டு வாட்டர்? ஃபர்ஸ்ட் குரூப்ல கூடிய மெட்டல்ஸ். இந்த 4ல் எது ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கு? பொட்டாசியம் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஓகே தானே? இல்லை கரெக்டா? ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர், பொட்டாசியம். Which are the following is not a greenhouse gas? கீழ்கண்டவையில் எது வந்து பசுமை நிற வாயுக்கள் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. Which are the following is not a greenhouse gas? ரைட்டா? ஸோ கிரீன்ஹவுஸ் கேசஸ்னா என்ன? நம்ம அட்மாஸ்பியர் இருக்கு, நம்ம பூமி இருக்கு அப்படின்னா சுத்தி, நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய கேசஸ் தான் கிரீன்ஹவுஸ் கேசஸ். மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் வந்து வாட்டர் வேப்பர், நீராவிகள், அப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு, இது எல்லாமே வந்து கிரீன்ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட வேலையே என்ன அப்படின்னா, சூரியன்ல இருந்து வரக்கூடிய சன்லைட்டை வந்து பூமிக்குள்ள பட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் அடிக்கும். ஏன்னா ஆனா இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் என்ன செய்யும்னா, ரிட்டர்ன் அடிக்கிற அந்த வெயில, அந்த வெப்பத்தை, டெம்பரேச்சரை திரும்ப பூமிக்குள்ளேயே அனுப்பிட்டு இருக்கும். திரும்ப பூமிக்குள்ளே அனுப்பிட்டு அந்த வெயில அப்படியே நிலைநாட்டும், வெயில அப்படியே தக்க வைக்கும். அதான் கிரீன் ஹவுஸ் கேஸோட வேலை. இப்போ கிரீன் ஹவுஸ் கேஸோட ஒரே வேலை என்னன்னா டெம்பரேச்சர் தக்க வைக்கிறது. இப்போ இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் அதிகமாயிடுச்சுன்னு வைங்களேன், டெம்பரேச்சர் அதிகமாயிடும் பூமியில. அதனால தான் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ்ல அதிகமாகாம கம்மி பத்தணும்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லா குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு அங்கங்க மாநாடு போடுறாங்க. உங்களுக்கே தெரியும், கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் சொல்லிட்டு இந்த ஐநாவோட மாநாடு அப்பப்போ போடுவாங்க. அதுல ரொம்ப ஃபேமஸான மாநாடு வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015, COP 23, COP 23 பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015. ரைட்டா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுல எது கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னா, மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, இதெல்லாம் கிரீன் ஹவுஸ் கேஸ். நைட்ரஜன் வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் இல்ல. நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் ஃபர்டிலைசர் கம்பெனில யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் ஃபர்டிலைசர். Which are the following is not a characteristics of kingdom fungi? ஃபங்கையோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எது இல்லைன்னு கேட்குறாங்க. நோ மெக்கானிசம் ஆஃப் லோகோமோஷன், ஆமா கரெக்ட் தான். மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சர், ஆமா ஃபங்கை வந்து மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சர் தான். வித் செல் வால் இருக்கும் ஃபங்கைக்கு. இதெல்லாமே ஃபங்கையோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். குளோரோபிளாஸ்ட்ங்கிறது ஃபங்கைக்கு இருக்காதுங்க. ஏன்னா ஃபங்கைங்கிறது ஹெட்ரோட்ரோப்ஸ், குளோரோபிளாஸ்ட்ங்கிறது ஆட்டோட்ரோப்ஸ்ல தான் இருக்கும், பிளான்ட்ஸ்ல தான் இருக்கும். தானே உணவை உற்பத்தி கொள்ளக்கூடிய அந்த தாவர வகை இருக்குல்ல, ஆட்டோட்ரோப்ஸ், அதுல தான் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஹெட்ரோட்ரோப்ஸ்க்கு தேவையில்ல. அதனால ஃபங்கைல which are the following is not a characteristic of fungi கேக்குறாங்க. So chloroplast is the answer. Option D is the answer. ரைட்டா? மீதி மூணுமே characteristics of fungi தான். Which are the following contains a large amount of fresh water on earth? உலகத்திலே நன்னீர், ஃப்ரெஷ் வாட்டர் எங்க அதிகமா காணப்படுதுன்னு கேக்குறாங்க. ஐஸ் கேப்ஸ் தான். இந்த பனி குமிழ்கள் இருக்குல்ல, அண்டார்டிக், ஆர்டிக், இந்த மாதிரி பனில் குமிழ்கள் இருக்குல்ல, பனிக்கட்டி நிரம்பி இருக்குது, அங்கதான் உலகத்திலே அதிகமான ஃப்ரெஷ் வாட்டர் காணப்படுது. நீங்க கிரவுண்ட் வாட்டரு, அட்மாஸ்பியரு, சீஸ், கடல்ல காணப்படுறதை விட இந்த ஐஸ் கட்டி இருக்குல்ல, அதாவது ஐஸ் மலைகள், அங்கதான் அதிகமா காணப்படுது. இந்த ஐஸ் கேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அங்கதான் அதிகமா காணப்படுது. அடுத்து, who led the battle of Plassey on behalf of British East India Company? பேட்டில் ஆஃப் பிளாஸேங்கிறது 1757 நடக்கக்கூடிய ஒரு போர். பேட்டில் ஆஃப் பக்சான்னு ஒரு போர் நடக்கும், அது 1764 நடக்கும். இந்த ரெண்டு போருமே நடத்தினது யாரு, தலைமை தாங்கி நடத்தினது யாரு அப்படின்னா ராபர்ட் கிளைவ். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர்.
இந்த ராபர்ட் கிளைவ் தான் நடத்துவர், ரைட்டா? அதுமாதிரி இந்தியாவில் பெங்காலில் தான் முதல் முறை இரட்டையாட்சி முறையை அறிமுகப்படுத்தியது யார் இந்தியாவில் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் ராபர்ட் கிளைவ் தான். பெங்கால் கவர்னராக இருக்கக்கூடிய அந்த ராபர்ட் கிளைவ் இந்தியாவில் முதல் முறை பெங்காலில் இரட்டையாட்சி முறை, அதாவது டூவல் கவர்னன்ஸ் அறிமுகப்படுத்தியிருப்பாரு. யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ், ரைட்டா? அதாவது கம்பெனி வந்து கொள்ளையடிக்கிற வேலையை பார்த்துக்கும், நிசாம்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்து மக்கள்கிட்ட வரியை வசூலிக்கணும். இதான் டூவல் கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது ராபர்ட் கிளைவ் தான். நிறைய ஊழல் நடக்கும், இந்த ஊழலை கட்டுப்படுத்துறதுக்கு தான் வந்து 1772 வாக்கில் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. 73 72 அந்த 72 மசோதா 73 சட்டமாக நிலைநாட்டப்படும் ரெகுலேட்டிங் ஆக்ட், ரைட்டா? ஒழுங்குமுறை சட்டம் சொல்லிட்டு அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து which are the following is a housing scheme of the rural poor. ரூரல் புவருக்கான ஹவுசிங் ஸ்கீம் எதுன்னு கேட்குறாங்க. ஜன்தன் யோஜனா வராது, ஏன்னா ஜன்தன் யோஜனாங்கிறது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய யோஜனா. ஜீவன் ஜோதி பீமா யோஜனா வந்து இன்சூரன்ஸ் யோஜனா, அதுவும் வராது. கௌசல் விகாஸ் யோஜனாங்கிறது ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாடு, ஸோ அதனால அதுவும் வராது. கிராமின் ஆவாஸ், ஆவாஸ்னாலே உங்களுக்கு வந்து ஹவுஸ் தான், ஆவாஸ்னாலே ஹவுஸ் தான், அதனால ஆவாஸ் யோஜனா இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். What is the name of the autobiography of the famous Indian cricketer Yuvraj Singh? யுவராஜ் சிங் நல்ல the test of my life, இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஆட்டோபயோகிராஃபிலாம் கேட்பாங்க. the test of my lifeங்கிறது யுவராஜ் சிங்கோட ஆட்டோபயோகிராஃபிக்கான புக்கு. Census 2011 was the dash national census of India, 15th national census of India. இந்தியாவிலே சென்சஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 1872ல. இது வந்து நான் சிங்க்ரனஸ் சென்சஸ், அதாவது அங்கங்க எடுத்திருப்பாங்க. இந்தியா ஃபுல்லா ஒத்திசை சென்சஸ், அதாவது சிங்க்ரனஸ் சென்சஸ் எப்போ எடுத்திருப்பாங்க அப்படின்னா 1881ல ரிப்பன் ஆட்சியில், ரைட்டா? அதுக்கப்புறம் 15வது சென்சஸ் தான் இப்போ 2011 எடுக்கப்பட்டது. இதான் 15வது சென்சஸ், ரைட்டா? இந்த சென்சஸ் படி இந்தியாவில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், ரைட்டா? உத்தரப்பிரதேஷ். குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் பார்த்தீங்கன்னா சிக்கிம். அதிகமாக மக்கள் தொகை அடர்த்தி பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கக்கூடிய மாநிலம் பார்த்தீங்கன்னா பீகார். குறைவான பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கக்கூடிய மாநிலம் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். லிட்ரஸி ரேட்டில் அதிகம் எதுன்னு கேட்டாங்கன்னா கேரளா. லிட்ரஸி ரேட்டில் அதிகம் எதுன்னு கேட்டாங்கன்னா கேரளா. செக்ஸ் ரேஷியோலையும் அதிகம் எதுன்னு கேட்டாங்கன்னா அதுவும் கேரளா தான். ஸோ இதெல்லாம் வந்து சில இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ், இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் 2011 சென்சஸ் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் 2016 சென்சஸ் எடுக்கல, கொரோனா காலகட்டம் காரணமாக 16வது சென்சஸ் இப்போ வரைக்கும் எடுக்கல, பேசியிருக்க இந்த டேட் வரைக்கும் எடுக்கல. சென்சஸ் ஆக்ட் அப்படி எப்பன்னு கேட்பாங்க. சென்சஸ்க்கு ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க 1948 வந்து சென்சஸ் ஆக்ட். அதே 1948 தான் வந்து அட்டாமிக் எனர்ஜி கமிஷன். அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் இந்தியாவில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாத்துலையும் இருக்குல்ல, நரோரா, காக்ராபுரா, கைகான்னு சொல்லிட்டு எல்லாத்துலையும் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் தான் இன்சார்ஜ். 1948ல அமைச்சிருப்பாங்க. ஹோமி ஜே பாபா அவ தான் இன்சார்ஜ். பிஹு இஸ் த ஃபோக் டான்ஸ் ஆஃப் விச் ஸ்டேட்? அசாம்ங்க, சாம். இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். சாம் ரொம்ப பிஹு பண்றாரு. பிஹு டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட்னு கேட்டாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே ஃபுல்லாவே ஷார்ட்கட் தான். சாம் ரொம்ப பிஹு பண்றாரு, சரியா? As per the Rigvedic or early Vedic period, who among the following was a river goddess? River goddess னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்பெற்ற ரிவர் எது அப்படின்னா சிந்து நதி தான். ஆப்ஷன் பி சிந்து இஸ் த ஆன்சர், ரைட்டா? பாபர், the first Mughal emperor, succeeded to the throne of Ferrana in 1494 when he was only 12 years old. ஆப்ஷன் பி 12 years old. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு, ஸ்ட்ரைட்டாவே அடிச்சிடலாம். The northern plain in India is formed of which soil? இந்தியாவின் வடக்கு சமவெளி எந்த மண்ணில் இருந்து உருவானது? நார்த்தன் பிளைன் ஆஃப் இந்தியா, வடக்கு சமவெளி அப்படின்னாலே அலுவியல் சாயில் தான். வண்டல் மண் இஸ் த ஆன்சர், ரைட்டா? ஸோ சாயிலே நிறைய டைப் ஆஃப் சாயில் இருக்கு, சுமார் 8 டைப்ஸ் ஆஃப் சாயில் வந்து மேஜரா இருக்கு. அதில் ஒன்று தான் அலுவியல் சாயில். அலுவியல் சாயில் எப்படி உருவாதுன்னு சொல்லி கேட்பாங்க. இமயமலை, அதாவது மலைகள்ல இருந்து வரக்கூடிய மவுண்டன்ஸ்ல இருந்து வரக்கூடிய ரிவர்ஸ் வந்து அது மட்டு கிளே இதெல்லாம் எடுத்துட்டு வரும். அப்படியே பிளைன்ஸ்ல வரப்ப, சமவெளியில வரப்ப அதை விட்டுட்டு போகும். அப்படி விட்டுட்டு போய் காலகாலமா அழுத்தத்தின் காரணமாக உருவான மண் தான் அலுவியல் சாயில்னு அர்த்தம். ரெட் சாயில் ஒன்று இருக்கு. ரெட் சாயில் ஏன் ரெட் கலர்ல இருக்குன்னு கேட்பாங்க. அயன் ஆக்சைடு இருக்கிறனால தான் ரெட் கலர்ல இருக்கு, ரைட்டா? ரெட் சாயில். பிளாக் சாயில் ஒன்று இருக்கு, அதாவது பாறைகள் வெடிப்பதால் உருவாகக்கூடிய சாயில் வந்து பிளாக் சாயில், ரைட்டா? இது அந்த சாயில் வந்து பிளாக் சாயில், கரிசல் மண்ணு சொல்லுவாங்க. பிளாக் சாயில் அதிகமாக விளையக்கூடிய பருத்தி இது அந்த வகை எதுன்னு கேட்பாங்க, காட்டன். பிளாக் சாயில்னா காட்டனுங்க. அலுவியல் சாயில்னா வீட்டு, ரைஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, ரைட்டா? இதுமே ஒவ்வொரு சாயிலுக்கும் ஒவ்வொன்றும் ஞாபகம் வச்சுக்கணும். அலுவியல் சாயில். According to the Constitution of India, the executive power of the state shall be vested in the இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் படி ஸ்டேட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் யார் கையில் இருக்கு அப்படின்னா கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஞாபகம் வச்சுங்க, இந்தியாவில் நாமினல் ஹெட் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரசிடென்ட், ரியல் ஹெட் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரைம் மினிஸ்டர். அதேமாதிரி ஒரு ஸ்டேட்டில் நாமினல் ஹெட் யாருன்னு கேட்டாங்கன்னா கவர்னர், ரியல் ஹெட் யாருன்னு கேட்டாங்கன்னா சிஎம், சீஃப் மினிஸ்டர். இது ஞாபகம் வச்சுங்க, ரைட்டா? இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ கவர்னரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் ஞாபகம் வச்சுங்க. In which state of India is Khajuraho dance festival celebrated? Khajuraho dance festival நாலே மத்திய பிரதேஷ் தான். Khajuraho நாலே மத்திய பிரதேஷ், சரியா? அதனால இதெல்லாம் வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். The Mughal emperor Bahadur Shah Jafar died in which year னு கேக்குறாங்க. 1862. இதெல்லாம் ரொம்ப ஃபேக்ட். 1862 is the answer. Deepika Kumari is associated with which sport? Archery, வில்வித்தை.
தீபிகா குமாரினாலே வில் வித்தை, ஆர்ச்சரி இஸ் த ஆன்சர். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டாட்டிக் ஆனது. ஹூ வாஸ் த ஆத்தர் ஆஃப் த புக்? அம்பேத்கர் லைஃப், ரொம்ப ஃபேமஸான புக்குங்க. அம்பேத்கர் லைஃப்ங்கிற இந்த புக்கு ரொம்ப ஃபேமஸ். சசி தரூர் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி சசி தரூர். மேக்ஸிமம் சசி தரூர் நிறைய புக்ஸ் எடுத்திருப்பாரு. ஆப்ஷன்ல சசி தரூர் இருந்தாருன்னா மேக்ஸிமம் அது ஆன்சரா இருக்கும். அது ஞாபகம் வச்சுங்க. இது சும்மா ஷார்ட்கட் மாதிரி சொல்றேன். Which of the following book was written by Jawaharlal Nehru? Jawaharlal Nehruவால் எழுதப்பட்ட புக் எதுன்னு கேக்குறாங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, ரொம்ப ஃபேமஸான புக். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வந்து ஜவஹர்லால் நேருவால் எழுதப்பட்ட புக், ரைட்டா? அதை தவிர நிறைய புக் எழுதியிருக்காரு. இந்திரா காந்திக்கு நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருக்காரு. யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இன் விச் காங்கிரஸ் செஷன் வந்தே மாதரம் சாங் வாஸ் இன்ட்ரோடியூஸ்? வந்தே மாதரம் சாங் வந்து 1911 காங்கிரஸ் செஷன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. கல்கத்தா காங்கிரஸ் செஷன். ஆப்ஷன் பி கல்கத்தா காங்கிரஸ் செஷன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க, ரைட்டா? கல்கத்தா வந்தே மாதரம். ஓகே. சரி, வந்தே மாதரம் சாங் வந்து 1911 இல்ல 1890s வந்த ஜனகணமன தான் 1911. ஆனா கல்கட்டா இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி கல்கட்டா இஸ் த ஆன்சர். நேஷனல் ஆந்தம் தான் 1911 காங்கிரஸ் செஷன், ரைட்டா? அரேஞ்ச் இன் கிரானலாஜிக்கல் ஆர்டர். சர்வோதயா பிளான், பீப்புள் பிளான், பாம்பே பிளான், காந்தியன் பிளான். இது வந்து கிரானலாஜிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாம்பே பிளான் வந்துரும். இது வந்து 1944ல ஸ்டார்டிங்ல போட்டிருப்பாங்க. அடுத்து காந்தியன் பிளான் வந்துரும். 1944ல பாம்பேக்கு அப்புறம் போட்டிருப்பாங்க. அடுத்து பீப்புள் பிளான் வந்துரும், ரைட்டா? அதே 1945 வாக்குல இதை போட்டிருப்பாங்க. எம்என் ராய் தான் போட்டிருப்பாரு. இது வந்து ஸ்ரீமான் நாராயண் அகர்வால் போட்டிருப்பாரு. இது எம்என் ராய் போட்டிருப்பாங்க. இதை வந்து நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பிசினஸ் மேன்லாம் போட்டிருப்பாங்க. பாம்பே பிளான் எடுத்துக்காட்டுக்கு டாடா, பிர்லா போன்ற நபர்கள். பீப்புள் பிளானுக்கு அப்புறம் சர்வோதயா பிளான் வந்துரும். சர்வோதயா பிளான் வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் போட்டிருப்பாரு. யார் யார் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வரப்போற எக்ஸாம்ல கேட்பாங்க. காந்தியன் பிளான் வந்து ஸ்ரீமான் நாராயண் அகர்வால், எஸ் என் அகர்வால். பீப்புள் பிளான் வந்து எம்என் ராய். பாம்பே பிளான் ஒரு 8 தொழிலதிபர்கள். முக்கியமான தொழிலதிபர் யாருன்னு கேட்டீங்கன்னா டாடா, பிர்லா, இந்த மாதிரி நபர்கள். சர்வோதயா பிளான் வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன், சரியா? அப்ப 3421 3421 ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். 3421 ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். Which are the following railway station certified as eat right railway station? வாரணாசி ரயில்வே ஸ்டேஷன். இந்தியாவிலே வந்து ஈட் ரைட் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிட்டு சர்டிஃபிகேஷன் வாங்கினா முதல் ரயில்வே ஸ்டேஷனும் கூட இந்த வாரணாசி ரயில்வே ஸ்டேஷன் தான், சரியா? Who is the author of the book Defending India? டிஃபெண்டிங் இந்தியா. இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்லாம் வந்து எப்போ எது வேணா கேட்பாங்க. அதனால ஜஸ்வந்த் சிங் இஸ் த ஆன்சர். டிஃபெண்டிங் இந்தியானாலே ஜஸ்வந்த் சிங். டிஸ்கவரி ஆஃப் இந்தியானா ஜவஹர்லால் நேரு. அம்பேத்கர் லைஃப் அப்படின்னா சசி தரூர். இன் விச் இயர் டிட் மகாத்மா காந்தி லெட் அ சக்சஸ்ஃபுல் மில்க் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் இன் அகமதாபாத்? அகமதாபாத்தில் மில் ஒர்க்கர்ஸ் 1918. காந்தி வந்து இந்தியாவுக்கு வருகை தந்தது 1915 ஜனவரி 12 1915 தான் வருகை தருவார். அவரை வெல்கம் பண்ணது யார் அப்படின்னா ஜி.கே. கோகலே. காந்தியோட பொலிட்டிக்கல் குரு யாருன்னு கேட்பாங்க, ஜி.கே. கோகலே, ரைட்டா? சுபாஷ் சந்திர போஸோட பொலிட்டிக்கல் குரு யாருன்னு கேட்டாங்கன்னா சிஆர் தாஸ். சுபாஷ் சந்திர போஸோட பொலிட்டிக்கல் குரு. இதுமாதிரி ஒருத்தவங்களோட பொலிட்டிக்கல் குருவை ஞாபகம் வச்சுங்க, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க காமராஜரோட பொலிட்டிக்கல் குரு சத்தியமூர்த்தி. இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் குருவை ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டா? ஸோ 1915 காந்தி வருகை தருவார். ஒரு வருஷம் ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா பயணம் மேற்கொள்வார். கரெக்டா 1917 சாம்பரன் சத்தியாகிரகம் நடத்துவார். 1917 அதாவது பீகார்ல சாம்பரன் சத்தியாகிரகம் நடத்துவார், இண்டிகோ முறையை எதிர்த்து, ரைட்டா? அதே 1917 வந்து கேடா சத்தியாகிரகம்னு சொல்லிட்டு குஜராத்தில் நடத்துவார். இந்த பயிர்கள்லாம் நாசமாயிருக்கும். பிரிட்டிஷ் ஆனால் வரியை குறைக்க மாட்டாங்க, வரியை குறைங்கன்னு சொல்லிட்டு கேடா சத்தியாகிரகம் நடத்துவார் 1917. இந்த கேடா சத்தியாகிரகம் வந்து காந்தியோட முதல் விவசாய சத்தியாகிரகம், பெசன்ட் சத்தியாகிரகம், ரைட்டா? ஸோ எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அதுமாதிரி காந்தியோட இந்தியாவுக்கு வந்து முதல் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த சாம்பரன் சத்தியாகிரகம் தான். சாம்பரன் வந்து காந்தியோட முதல் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். ஸோ அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் வந்து 1918 நடத்துவார். 1919 வந்து ரவுலர் சத்தியாகிரகம். அதே 1919 வந்து ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடந்திருக்கும் ஏப்ரல் மாதம் போல. அதே 1919 கிலாஃபத் இயக்கம் நடந்திருக்கும். 1920 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் 1921. 1922 சவுடி சோரா இன்சிடென்ட் காரணமாக பிப்ரவரி 5ஆம் தேதி போல நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை வந்து வாபஸ் வாங்கிடுவார். யார் அப்படின்னா காந்தி. 1923 வந்து சுயராஜ கட்சி, ஸ்வராஜ் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிப்பாங்க 1923. சிஆர் தாஸும் மோதிலால் நேருவும். எல்லாம் குரானலாஜிக்கல் ஆர்டரா வரிசையா நான் டேட்டாஸை சொல்றேன். இது பின்னாடி கூட மற்ற ஃபேக்ட்ஸை நான் சொல்றேன். How many states and union territories of India did the census 2011 cover? மொத்தம் 35 ஸ்டேட்ஸ். அதாவது how many states? யூனியன் டெரிட்டரிஸ் ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்த்து 35, ரைட்டா? ஸ்டேட்ஸா பார்த்தா 28, ஆனால் யூனியன் டெரிட்டரிஸ் சேர்த்தா 35. Which are the following rights is not a fundamental rights under the Indian Constitution? கீழே 4ல் வந்து எது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லைன்னு கேட்குறாங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஆர்டிகல் 14 18 வரைக்கும் எழுதியிருப்பாங்க. ரைட் டு ஃப்ரீடமும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஆர்டிகல் 19 22 வரைக்கும் ரைட் டு ஃப்ரீடம் தான் பேசுது. ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஆர்டிகல் 23 and 24. ஆர்டிகல் 23 வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங், மனித கடத்தலை தடுத்தல். 24 வந்து சைல்டு லேபர், அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் சைல்டு லேபர். அது ரெண்டுமே ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான், 23 and 24. ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து 31ல இருக்கும். ஆனால் முன்னாடியே சொன்னேன்ல அதை தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு.
என்ன கேக்குறாங்க, நாட் a fundamental right னு கேக்குறாங்க. சோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி அதான் தூக்கிட்டாரு மொராஜி தேசாய், தூக்கி 300A ல போட்டார்ல, அதனால அது வராது. Which drainage pattern is formed when streams flow in different directions from a central spire or dome-like structure? ஒரு டோம்-லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு அந்த ட்ரைனேஜ் பேட்டர்னுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. ஒரு ஆப்ஷனை வச்சு அடிக்கலாம். ரேடியல் பேட்டர்ன் ஓரளவுக்கு ஒத்து போகும். ஆப்ஷன் டி ரேடியல் பேட்டர்ன் இஸ் த ஆன்சர். ரேடியல் பேட்டர்ன் இஸ் த ஆன்சர். இதெல்லாம் ஜியாகிரபியில் கொஞ்சம் ஜியாலஜிக்கலாக படிச்சிருந்தா ஈஸியாக அடிக்கலாம். மார்க் இஸ் த ட்ரெடிஷ்னல் தியேட்டர் ஃபார்ம் ஆஃப் விச் இந்தியன் ஸ்டேட்னு கேட்குறாங்க. மார்க்னா மத்திய பிரதேஷ். இந்த தியேட்டர்ஸு என்ன, ஸ்போர்ட்ஸு, நேஷனல் பார்க்ஸு, வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, ஏர்போர்ட்ஸு, என்ன டான்சஸ்ஸு, என்ன ஷிஃப்டிங் கல்டிவேஷனோட பெயர்கள், இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ அப்போ இதுக்கு மத்திய பிரதேஷ் இஸ் த ஆன்சர். லேக்ஸு, டேம்ஸு, அதெல்லாம் இப்போ பாருங்க. சோம்கோ லேக், இது பார்த்தனால சொல்கிறேன். சோம்கோ லேக் கிளாஷியர் லேக் லொக்கேட்டட் இன் விச் ஆர் த ஃபாலோவிங் ஸ்டேட்ஸ். சோம்கோ லேக் அப்படின்னாலே உங்களுக்கு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா சிக்கிம் தான். சிக்கிமில் இன்னொரு ஃபேமஸான லேக் இருக்கு, வரப்போற எக்ஸாம்பிள் கேட்கலாம். கியோச்சோ பால்ட்ரி லேக். கியோச்சோ பால்ட்ரி லேக் அது சிக்கிம் தான். ரைட்டா? சிக்கிம்ல 2 மவுண்டன் பாசஸ் ஃபேமஸ், நதுலா பாஸ், ஜிலிப்லா பாஸ். 2 மவுண்டன் பாஸ் வந்து நதுலா பாஸ், ஜிலிப்லா பாஸ். சிக்கிம்ல நேஷனல் பார்க் என்ன அப்படின்னா கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க். கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க் அது யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ல இடம் பெற்றிருக்கு. கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க். இதெல்லாம் சிக்கிம்ல கூடிய முக்கியமான சில விஷயங்கள். அதே மாதிரி சேக்கரணி ஃபெஸ்டிவல் அது வேற இடம். சரி, ஓகே. சிக்கிம்ல இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. What chemical elements does N stands for in the periodic table? Nitrogen. N நாலே என்னது? Nitrogen is the answer. N நாலே nitrogen. Which are the following commissions is mentioned in the Indian Constitution? Indian Constitutionல மென்ஷன் பண்ணக்கூடிய கமிஷன் என்னன்னு கேக்குறாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் வராது. இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் உமன்ங்கிறது 1992 அமைக்கப்பட்டது. இது வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி கமிஷன், சட்டபூர்வமாக அமைக்கப்பட்ட கமிஷன். இது கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயுமே இல்லை. அதுமாதிரி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இது வந்து 1993 அமைக்கப்பட்டது. இது வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி கமிஷன் தான். இது ஒரு சட்டப்பூர்வ கமிஷன் சொல்ல முடியாது. ஹியூமன் ரைட்ஸ் டே எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா டிசம்பர் 10 பார்த்தோன்னே டக்குன்னு ஞாபகம் வரணும். யுனைடெட் நேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன் எந்த இயர்னு கேட்டாங்கன்னா 1948. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது 2002ல பிசினஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்டது. பிசினஸ் கம்பெனிஸ் கண்ட்ரோல் பண்ணதுக்காக. இதுவும் கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. யூபிஎஸ்சி தான் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, யூபிஎஸ்சி இஸ் த ஆன்சர். Which are the following musical instruments was Pandit Ravishankar primarily associated? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளூட், கிட்டார், தப்லா, சித்தார். இந்த 4மே குரூப்ல டூப் எதுன்னு பாருங்களேன். சித்தார் இஸ் த ஆன்சர். ஏன்னா 3மே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ரவிசங்கரோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து சித்தார். சித்தார் இஸ் த ஆன்சர். The largest national highway is in NH44 which runs from Jammu and Kashmir to Tamil Nadu. NH44 Jammu and Kashmir to Tamil Nadu. சரியா? ஆப்ஷன் சி, Tamil Nadu is the answer. வேம்பட்டி சின்ன சத்தியம் was known for which classical dance form? அதாவது வேம்பதி சின்ன சத்தியம் இதெல்லாம் பேரை வச்சு அடிக்கலாம். ஒரு மலையாள பேர் மாதிரி இருக்கனால குச்சிப்புடி. ஆப்ஷன் ஏ, குச்சிப்புடி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ, குச்சிப்புடி இஸ் த ஆன்சர். Dash is the difference between government's total expenditure and total receipts except borrowings, excluding borrowings. அப்படினாலே உங்களுக்கு fiscal deficit is the answer. டெபிசிட்ல 4 வகைப்படும். ஒன்னு ரெவென்யூ டெபிசிட். ரெவென்யூ டெபிசிட் ஃபார்முலா என்ன அப்படின்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவென்யூ ரெசிப்ட். இன்னொன்று பட்ஜெட் டெபிசிட். பட்ஜெட் டெபிசிட் ஃபார்முலா என்ன அப்படின்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட்ஸ். மூணாவது என்ன அப்படின்னா ஃபிஸ்கல் டெபிசிட். ஃபிஸ்கல் டெபிசிட் ஃபார்முலா என்ன அப்படின்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட் எக்ஸப்ட் பாரோயிங். அதான் கேட்குறாங்க. அதனால ஃபிஸ்கல் டெபிசிட் இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஃபிஸ்கல் டெபிசிட். பிரைமரி டெபிசிட் ஒன்று இருக்கு. அது வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். அது வந்து பிரைமரி டெபிசிட்கான ஃபார்முலா. இப்போ நான் 4 ஃபார்முலா சொன்னால அப்படியே நோட் பண்ணி அடிச்சிடணும். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஃபிஸ்கல் டெபிசிட் இஸ் த ஆன்சர். Who among the following founded the city of Tughlaq? துக்ளகாபாதை ஃபவுண்ட் பண்ணது ஜியாஸ்தின் துக்ளக். துக்ளகாபாதை ஃபவுண்ட் பண்ணது ஜியாஸ்தின் துக்ளக். இதெல்லாம் ஃபேக்ட் ஓரியன்டட். Which are the following other 2 island neighborhood of India? இந்தியாவோட நெய்பர்ஹுட்ல எது ஐலாண்டுன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நியூசிலாந்து வராது. ஏன்னா நியூசிலாந்து இந்தியாவோட நெய்பர்ஹுட்டே இல்லை. பிலிப்பைன்ஸ்லாம் வாய்ப்பே இல்லை. தைவான்லாம் வாய்ப்பே இல்லை. ஸ்ரீலங்கா அண்ட் மால்டிவ்ஸ் இதான் இந்தியாவோட ஐலாண்டு நெய்பர். ரைட்டா? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐலாண்ட் நெய்பர் ஸ்ரீலங்கா அண்ட் மால்டிவ்ஸ். When the bread rises and bakes, dash creates thousands of bubbles in the duff. அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடு. பபிள்ஸ்னால உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடுனால ஆப்ஷன் டி. கேஸ்னாலே கார்பன் டை ஆக்சைடு தான். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். If RBI follows expansionary monetary policy, what will be the effect on Indian economy? எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் மானிட்டரி பாலிசினா என்ன? மானிட்டரி பாலிசினா ஆர்பிஐ வந்து பணத்தை அச்சடிச்சு பேங்க்கு கொடுக்குதுல, பேங்க் வந்து கடனா மக்கள் கொடுக்குதுல, இந்த பணம் எவ்வளவு கொடுக்கலாம், மக்களுக்கு எவ்வளவு பேங்க் கடன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்றது தான் மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதில் 2 மானிட்டரி பாலிசி இருக்கு. ஒன்று எக்ஸ்பான்ஷனரி, இன்னொன்று கான்ட்ராக்ஷனரின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசினா பணத்தை அதிகமாக நுழைக்கிறது. அதாவது பேங்க்குக்கு அதிகமாக கடன் கொடுத்து மக்களுக்கு அதிகமாக பணத்தை நுழைக்கிறது. பணத்தை அதிகமாக அச்சடிச்சு நிறைய பணத்தை வந்து சிஸ்டம்குள்ள நுழைக்கிறது பேர் எக்ஸ்பான்ஷனரி.
கான்ட்ராக்ஷனை பணத்தை உள்ள நுழைக்காம, அதாவது பேங்க்குலாம் கடன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி பிடிக்கிறது தான் கான்ட்ராக்ஷனரி. எக்ஸ்பான்ஷன் மானிட்டரி பாலிசினா பணத்தை நுழைக்கிறது, ரைட்டா, உள்ள நுழைக்கிறது. எப்படி ஆர்பிஐ வந்து பணத்தை அச்சடிச்சு நிறைய நுழைக்க முடியும்? எப்படி எக்ஸ்பான்ஷன் மானிட்டரி பாலிசியை ஃபாலோ பண்ண முடியும்னா ரெப்போ ரேட்னு ஒன்று இருக்கு. ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்னா ஆர்பிஐ பேங்க் கடன் கொடுக்கக்கூடிய அந்த வட்டி விகிதத்தோட பேர் வந்து ரெப்போ ரேட். இந்த ரெப்போ ரேட்டை குறைச்சதுன்னு வைங்களேன் ஆர்பிஐ, பேங்க்ஸ் நிறைய கடன் வாங்குவாங்க. யார்கிட்ட? ஆர்பிஐட்ட. அப்ப ஆர்பிஐ நிறைய பணம் கடனா கொடுக்கும். அப்ப ரெப்போ ரேட்டை குறைச்சாங்கன்னா மணி சப்ளை அதிகமாகும் பேங்க்குக்கு. பேங்க் மக்களுக்கு பணத்தை அதிகமாக கொடுப்பாங்க கடனா. ஸோ அப்போ ரெப்போ ரேட்டை குறைச்சா மணி சப்ளை ஜாஸ்தி, மணி அதிகமாக மக்களுக்கு போகும், மக்களுக்கு எல்லாம் பணம் அதிகமாக போகும். இதே ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா மணி சப்ளை கம்மியாகும். கடன் கொடுக்கக்கூடிய வட்டி விகிதத்தை அதிகப்படுத்தினாங்கன்னா ஆர்பிஐ பணம் உள்ள போகாது, ஸோ மணி சப்ளை கம்மியாகும். இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ்பான்ஷன் மானிட்டரி பாலிசினா என்ன அப்படின்னா ரெப்போ ரேட்டை குறைக்கிறது, அதாவது மணி சப்ளை அதிகப்படுத்துறது. அப்படி பண்ணா என்ன எஃபெக்ட் ஆகும்னு கேட்குறாங்க. கண்டிப்பா இன்ஃப்ளேஷன் ஆகும், பொருளோட விலைலாம் ஏறும். ஏன்னா மக்களுக்கு எல்லாம் அதிகமாக பணம் வந்துருச்சுன்னு வைங்களேன், எல்லா பொருளை வாங்க போவாங்களா, கிரின்னு பொருளோட விலை ஏறும். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும், ஏன்னா பணம் வந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவாங்க, எல்லாம் நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்கலாம்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டும் ஜென்ரேட் ஆகும், ரைட்டா. எக்ஸ்பான்ஷன் மானிட்டரி பாலிசி பண்ணா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும். ஆமா, ஜென்ரலாவே ரெப்போ ரேட் கம்மியானாலே ஆட்டோமேட்டிக்கா பேங்க் மக்கள் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாயிடும்ல. கரெக்ட் தான். ருப்பி வேல்யூ இன்க்ரீசஸ், தப்பு. ஏன்னா பணப்புழக்கம், ரூபாயோட பணம் வந்து ஜாஸ்தியா மக்களுக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், ரூபாய்க்கான அந்த நாணயத்துக்கான மதிப்பே போயிடும், வேல்யூவே போயிடும். ஏன்னா அவ்வளோ இருக்கும். ஸோ அப்போ ருப்பியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் தான் ஆகும். 1, 2, 3 தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர், ரைட்டா. இது கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்ட், நம்ம தனியாக பார்ப்போம். விச் ஆர் த ஃபாலோவிங் பிளானட்ஸ் இஸ் நோன் ஆஸ் எர்த்ஸ் ட்வின்? பூமியின் இரட்டை கோள் என்று அழைக்கப்படக்கூடிய பிளானட் வந்து வீனஸ், ரைட்டா. வீனஸ் அதாவது செவ்வாய். விச் ஆர் த ஃபாலோவிங் ஸ்டேட்ஸ் ஃபார் த பார்டர்ஸ் ஆஃப் பங்களாதேஷ்? பங்களாதேஷோட பார்டர்ஸ்லாம் எதுன்னு கேட்குறாங்க. மேகாலயா பங்களாதேஷோட பார்டர் தான், பக்கத்தில் இருக்கு. திரிபுரா பார்டர் தான், மேற்கு வங்காளம் லெஃப்ட்ல இருக்கு. ஒடிசா வராதுங்க, 4வது வராது. ஒடிசா பங்களாதேஷ் பார்டர் இல்லை. 1, 2, 3 இஸ் த ஆன்சர். மேகாலயா, வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, அசாம் இல்லை ஆப்ஷன்ல, அசாமும் பார்டர் தான், ரைட்டா. அசாமும் பார்டர் தான். விச் ஆர் த ஃபாலோவிங் ட்ரைப்ஸ் இஸ் பிலாங் டு த ஸ்டேட் ஆஃப் மணிப்பூர்? மணிப்பூருக்கான ட்ரைப்ஸ் பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஜாட்ஸுங்கிறது ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ட்ரைப்ஸோட பேருங்க. ஜாட்ஸுங்கிறது ராஜஸ்தான், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ரெண்டு இடத்துலையுமே ஜாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பழங்குடியினர் இருப்பாங்க. ராஜ்புட்டும் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், ரைட்டா. அவான்ஸ் வந்து இந்த பஞ்சாப் பெல்ட் இருக்குல்ல, பஞ்சாப் ஹரியானா, அங்கே கூடிய பழங்குடியின மக்கள் பேர் அவான்ஸ். நாகாஸ் தான் வந்து மணிப்பூர். நாகாஸுங்கிறது நாகாலாண்டில் இருப்பாங்க, மணிப்பூர்லையும் இருப்பாங்க, ரைட்டா. நாகாஸ் பழங்குடியின மக்கள், நார்த் ஈஸ்ட் இந்தியா. விச் ஆர் த ஃபாலோவிங் பர்சன் ரோட் த புக் இந்தியன் ஸ்ட்ரகிள்? இந்தியன் ஸ்ட்ரகிள்னாலே போஸ் தான், இந்தியன் ஸ்ட்ரகிள்னாலே போஸ் தான், சுபாஷ் சந்திர போஸ். த்ரூ விச் ஆர் த ஃபாலோவிங் ஸ்டேட்ஸ் டஸ் த பிரம்மபுத்திரா ரிவர் என்ட்ரி இந்தியா? பிரம்மபுத்திரா ரிவர் வந்து இந்தியாவில் எந்த ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் நுழையுதுன்னு கேட்டாங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். எங்க ஆரம்பிக்குது பிரம்மபுத்திரா ரிவர் அப்படின்னா கைலாஷ் மலைத்தொடரில் ஆரம்பிக்குது, ரைட்டா. கைலாஷ் மலைத்தொடரில் செம்யுங்டுங் கிளேசியர், செம்யுங்டுங் கிளேசியர்ல ஆரம்பிக்குது பிரம்மபுத்திரா. அருணாச்சல் பிரதேஷ்குள்ள நுழைஞ்சு அஸ்ஸாம் வழியா வந்து பங்களாதேஷ்ல போய் முடியுது. எது அப்படின்னா பிரம்மபுத்திரா, ரைட்டா. ஞாபகம் வச்சுங்க. தீஸ்தான நதி, லைஃப் லைன் ஆஃப் சிக்கிம் எதுன்னு கேட்பாங்க. தீஸ்தா ரிவர், லைஃப் லைன் ஆஃப் சிக்கிம் எதுன்னு கேட்டாங்கன்னா தீஸ்தா. கோசி நதி வந்து சாரோ ஆஃப் பீகார், பீகாரின் துயர நதி எதுன்னு கேட்டாங்கன்னா கோசி. வங்காளத்தின் துயர நதி எதுன்னு கேட்டாங்கன்னா சாரோ ஆஃப் பெங்கால் எதுன்னு கேட்டாங்கன்னா தாமோதர், தாமோதர். அஸ்ஸாம்ல வேற என்ன நதி ஓடுது அப்படின்னா மனாஸ் நதி ஓடுது, மனாஸ் நதி, ரைட்டா. இதெல்லாம் ஃபேமஸான ரிவர்ஸ். The Constitution of India has given power to Supreme Court to issue certain writs. How many types of these writs are mentioned in the Constitution? மொத்தம் 5 writs வந்து கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஹேபஸ் கார்பஸ், மேண்டமஸ், செட்யூட்டரி, ப்ரொஹிபிஷன், கோவாரண்டோ. மொத்தம் 5 ரிட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 32ல இஷ்யூ பண்ணும். As per Census 2011, which are the following states of India has the highest population? Uttar Pradesh. Option A is the answer. Which of the following is known as the new stone age in the civilization history of India? New நாலே நியோலித்திக் தான். Option A is the answer. புதிய கற்காலம், புதியன்னு வந்தாலே புதிய கற்காலம். ஆப்ஷன் தமிழ்ல அப்படியே இருக்கு. Who among the following British viceroys partitioned Bengal in 1905? கர்சன். வங்காளத்தை ரெண்டா பிரிச்சது இந்த கர்சன் தானே. Option C is the answer. In which city Indian Standard Time passes through? Mirzapur is the answer. மிர்சாப்பூர். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து இந்தியாவில் ஒரு 6 மாநிலங்களை பாஸ் பண்ணி போகுது. 83.5 டிகிரி அந்த லைன் வந்து 5 மாநிலங்களை பாஸ் பண்ணி போகுது. அதில் வந்து உத்தரப்பிரதேசில் கூடிய மிர்சாப்பூர் தான் எக்ஸாக்டாக பாஸ் பண்ணக்கூடிய இடம், ரைட்டா.
ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட ஜிஎஸ் பிளஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் வீடியோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 50 கேள்விகளை 50 கேள்வி மட்டும் பார்த்துருக்க மாட்டோம், ஒரு 200 பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ரைட்டா, இதே மாதிரி ஆப்டிடியூடு, ரீசனிங், இங்கிலீஷ் கிளாஸஸும் வரிசையாக வரும். ரைட்டா, அதுக்கான மொத்தமாக இந்த மாதிரி ஒரு மேஷப்பா எம்சிக்யூ வடிவத்திலே நம்ம கொண்டு போகலாம் ஒட்டு மொத்தமாக. ஸோ அதுமாதிரி அடுத்த கிளாஸஸ் வரும். ரைட்டா, உங்களுக்கு என்னென்ன கிளாஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து நம்ம வீடியோஸில் அடுத்த கிளாஸஸ் வரும். ரைட்டா, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.